வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, மனிதனின் இரண்டாவது மூளையை பற்றி பார்க்க போகிறோம். மனிதனுக்கு ரெண்டு மூளை இருக்கா? ஆமாங்க. ரெண்டாவது மூளை என்ன அப்படின்னு பார்ப்போம். குடல். குடல் தாங்க மனிதனுடைய இரண்டாவது மூளை. குடல் சுத்தமே உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலில் தோன்றும் 4448 நோய்களுக்கு மூல காரணம் எதுனா மலச்சிக்கல் தான். அப்போ அந்த குடலை தூய்மையாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும்னு அடியன் படித்த சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த குடலை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இரண்டாவது மூளை. அது மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, குடல் ஒரு இரண்டாவது மூளை, செகண்ட் பிரெயின்னு கூறப்பட்டிருக்கு. நம்மளுடைய நரம்பு மண்டலம் பார்ப்போம். குடலில் கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் உள்ளன. நம்ம குடலில் கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் உள்ளன. குடல் அசுத்தமானால் அது நேரடியாக மூளையினுடைய அமைதியை குலைத்து பதற்றத்தையும், அது ஆன்சைட்டி, கோபத்தையும் உண்டாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, ரெண்டாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி பார்ப்போம். உடலின் 70% நோய் எதிர்ப்பு சக்தி குடலில் தான் உருவாகுது. குடல் சுத்தமாக இருந்தால் மட்டுமே ரத்தம் சுத்தமாகும். பாயிண்ட் தெரிஞ்சுங்க. சித்தர்கள் கூறக்கூடிய அந்த மலக்கட்டு பாதிப்புகள் என்னென்னு பார்த்தா, மலம் சரியாக வெளியேறவில்லை எனில் அது குடலில் தங்கி புளிக்க தொடங்கும். இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, பித்தம் அதிகரிக்கும். அந்த பித்தம் அதிகரிக்கிறதுனால மலம் தங்கினால் உடலில் உஷ்ணம் ஏற்படும். இது தலைவலி, கண்ணெரிச்சல், முடிகுட்டுதல் போன்றவற்றை உண்டாக்கும். அடுத்து வாயு தொல்லை. குடலில் தேங்கும் மலம் நச்சு வாயுக்களாக டாக்சின்ஸ் உருவாகி இரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் பரவும். இது மூட்டு வலி மற்றும் தோல் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. சரி, ஆன்மீக தடை அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னு பார்ப்போம். இரண்டாவது மூலையில் சொல்லியிருக்கேன் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு. ஆன்மீக தடைகள் அப்படின்னு பார்க்கும்போது, குடலில் மலம் இருந்தால் தியானத்தின் போது குண்டலினி சக்தி மேலே ஏறுவது கடினம். கீழ் நோக்கி செல்லும் வாயு அவானன் சீராக இருந்தால்தான் மேல் நோக்கி செல்லும் வாயு பிராணன் வாசி வசப்படும். அடுத்து பார்த்தோம்னா, இந்த குடலை சுத்தமாக்குறதுக்கான வழிகள் அப்படின்னு பார்க்குறோம். வெந்நீர் குடிக்கணும். குளிர்ந்த நீரை விட மிதமான வெந்நீர் நம்ம குடிக்கிறது மூலமாக குடல் சுவர்களில் ஒட்டியுள்ள பிசுபிசுப்பு நீங்கும். அதனுடைய வெந்நீருக்கு அந்த அருமை பெருமை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, படுக்கை முறை. இடது பக்கம் சரிந்து படுப்பது குடல் இயக்கம் சீராக இருக்கும், செரிமானம் சிறப்பாக நடக்கும் உதவுது. உணவு கட்டுப்பாடு. மலம் எளிதாக வெளியேற உணவில் காரத்தையும் புளியையும் குறைச்சிக்கிட்டு இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவைகளை, அதாவது அத்தி, கடுக்கா போன்றவற்றை நம்ம சேர்த்துக்கணும். குடல் தூய்மையாக மாற ஒரு 3 உறுதிநிலையை நம்ம சொல்கிறோம். என்னென்னு பார்த்தா, தினசரி அதிகாலை நீர் அருந்துதல். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெந்நீர் அருந்தலாம். அடுத்து கடுக்காய் பொடி நம்ம பயன்படுத்திக்கலாம். வாரம் ஒரு நாள் ஒரு திரவ உணவு அல்லது பழங்கள் மட்டும் நம்ம உட்கொண்டால் குடலுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். அது ஒரு தற்காலிக சுத்திகரிப்பாக காணப்படுது. அடுத்து மாதம் ஒரு முறை பேதி மருந்துகள் குடலில் மூளைகளில் தங்கியுள்ள முடமுடுக்கெல்லாம் தங்கி இருக்கிற அந்த பழைய மலத்தப்பெல்லாம் வெளியேற்றிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் திரிபலா. அதில் கடுக்கா, நெல்லிக்காய், தண்டிக்காய் இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் போட்டு சுடுதண்ணியில் குடிச்சிட்டோம்னாலே அது ஆரோக்கியமாக காணப்படும். குடல் ஆரோக்கியமாக காணப்படும். இது போன்ற நல்ல தகவல்கள் அறியணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலான கரு சித்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடியவனிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் அல்ல சித்த மருத்துவம் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும், சலுகை கட்டணத்தில் ஆலோசனை பெறணும்னா மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாம் ஒன்று தான். நோட் பண்ணிக்கங்க. 97 91 29 54 33 9791295433. இதில் நீங்கள் உங்கள் ஆலோசனையை சலுகை கட்டணம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.